வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலையில்லை. முருகப்பெருமானுடைய அருளால் இந்த பகுதி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நிறைய முருக பக்தர்கள் தினந்தோறும் பல செய்திகளை முருகனுடைய அருளால் நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கி முருகனுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போகிறோம். அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கோவில், திருத்தணிகை. சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான முருகன் திருத்தணிகை முருகன். அவருக்கு பேரே என்னென்னா தணிகாச்சல மூர்த்தின்னு அவருக்கு பேர். எதையெல்லாம் தணிப்பார், நம்ம மனசுக்குள்ளே பொங்கக்கூடிய ஆசைகள், கோபங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அத்தனையும் தணிப்பதால் அவருக்கு பேர் தணிகாச்சல மூர்த்தி, தணிகை மலையான்னு பேர். ஒரு பழமொழி கூடி சொல்லுவாங்க, என்னென்னா பயந்த வழிக்கு தணிகை மலையானே துணைன்னு சொல்லுவாங்க. திருத்தணி முருகன் இருக்க கவலை ஏன். இப்படி நிறைய முருகனுடைய அருளாற்றல்கள், முருகன் திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக நிறைய அற்புதங்கள் நடந்த திருக்கோவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது திருத்தணிகை தான். இன்றைக்கி நம்ம அந்த திருத்தணிகை கோயிலினுடைய பெருமை, அங்கே இருக்கக்கூடிய அதிசயங்கள், அங்கே வழிபடக்கூடிய முறையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நேராக கிளம்பி திருத்தணிகை போகிறோம். திருத்தணிகை போனீங்கன்னா மலை மேலே இருக்க கோவில். அதுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது, என்னென்னா குன்றுதோர் ஆடல் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் அந்த திருத்தணிகை மலைக்கு உண்டு. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம திருத்தணிகைக்கு கிருபானந்த வாரியார் முருகன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சமீபத்தில் நம்மளுடைய கண்ணார பார்த்த அருணகிரிநாதர் யாருன்னா நம்மளுடைய தெய்வ திரு வாரியார் சுவாமிகள் தான். கைத்தள நிறைகண்ணி அப்ப மூடவள் போரி அப்படி பாடினாருன்னா, இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போய் வாரியார் சுவாமிகள் பாடின திருப்புகளை போட்டு கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அந்த மழலைன்னு சொல்லுவாங்கள்ல, எப்போவுமே குழந்தையில் வர மழலை தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாரியார் சுவாமிகள் வயது முதிர்ந்து அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே குமிஞ்ச நிலையிலே தான் உட்காந்து பேசுவார். அப்படி பேசும்போது திருப்புகள் பாடுவார், அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம மனசே உருகுதே, முருகன் மனசு உருகாதா, ஓடி வந்து வாரியார் சுவாமி மடியில் உட்காந்துக்குவார் முருகன். அப்படி வாரியார் சுவாமியினுடைய பக்தி எப்படி தெரியுங்களா, ஒவ்வொரு நாளும் முருகனை பூஜிக்காமல் சாப்பிட மாட்டார். வடநாட்டு யாத்திரை போயிருக்கிறார், கடும் குளிர். அந்த குளிரில் அந்த ஐஸு தண்ணியில் குளிக்கிறார், குளிச்சுட்டு முருகனை பூஜை பண்ணுறார். இப்படி மிக தீவிரமாக முருகனை அனுதினமும் வழிபடக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இருந்தவர் நம்மளுடைய வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் வெளிநாட்டில் உபன்யாசம் முடிக்கிறார். உபன்யாசம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக பம்பாய் வரார். பம்பாயில் சொல்கிறாங்க, சுவாமி ஏதாவது சாப்பிட்லாமே. சாப்பாடா? நேராக முருகனை பூஜை பண்ணிட்டு தான் அடுத்து சாப்பாடுன்னு சொல்கிறார். பம்பாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் ஏற்றுறாங்க. சுவாமியெல்லாம் ஏறி வரார். வரும்போது விமானம் கொஞ்சம் கீழே பறக்குது, திருப்பதியை ஒட்டி பறக்குது. அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, திருப்பதி மலை தெரியுது, சுவாமியை வேண்டிக்கோங்க, திருப்பதி மலை தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வாரியார் சுவாமி சொல்கிறார், எனக்கு திருத்தணி தெரியுது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நிமிஷம் வாரியார் சுவாமிகள் அப்படியே சீட்டில் சாயிடுறார். அந்த உயிர் முருகன் பெருமான் மயில் மேலே கொண்டு வந்து வாரியார் சுவாமிகளை கூட்டிகிட்டு போன அற்புதம் நடந்த அற்புதமான கோவில் திருத்தணிகை. தணிகை மலையான்னு சொன்னாலே மனசுக்குள்ளே எழக்கூடிய அத்தனை தேவையில்லாத கஷ்டமான சூழல்கள் அத்தனையும் தணிந்துவிடும். நம்மை துன்பப்படுத்தக்கூடிய நெருப்பு தணிந்துவிடும், கோபம் தணிந்துவிடும்னு தணிகை மலையானுடைய பெருமைக்கு ஈடே கிடையாது. திருத்தணிகைன்னு சொன்னால் அந்த திருத்தணிகை பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன விசேஷம், ஆடி கிருத்திகை விசேஷம், ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய அந்த திருப்புகள் படிபூஜை விசேஷம். அதான் சொல்லுவாங்க, என்னென்னா திருப்புகள் எங்கெல்லாம் பாடுறாங்களோ அவங்க இல்லத்திலெல்லாம் குடிகொள்ளக்கூடிய முருகப்பெருமான் திருத்தணியில் சுற்றி இருக்கக்கூடிய வீட்டு திண்ணையிலெல்லாம் இருப்பாராம். ஏன்னா அந்த வள்ளிமலை சுவாமிங்கிற மகானால் திருப்புகள் படிபூஜை உருவாக்கப்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா திருத்தணியில் 365 படி இருக்குங்க. ஒவ்வொரு நாளை குறிக்கிற மாதிரி ஒவ்வொரு படி இருக்கும், 365 படி. இந்த திருத்தணிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா 2 விசேஷம். எல்லாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய முருகன் தெரியும், உள்ள மூலவராக இருக்கிறார். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆதி மூல முருகன்னு சொல்லிட்டு ஆதி முதல்வராக குழந்தை முருகன் அங்கே இருப்பார். அவருக்கு என்ன அழகுன்னா, ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் அந்த குழந்தை முருகனுக்கு வெந்நீர்னால் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். எவ்வளவு அன்பு பாருங்களேன். இந்த அன்பு தாங்க முருகனை கூட்டிகிட்டு வரும். முருகனுக்கு குளிரும் இல்லை,
அப்படின்னு சொல்லி முருகனுக்கு வெந்நீர்னால் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். சுவாமிக்கு அங்கே இருக்கக்கூடிய குழந்தை முருகனுக்கு கையில் ஜபமாலை கமண்டலத்தோடு காட்சி தரக்கூடியவர். முருகனுக்கு 12 வடிவங்கள் இருக்கிறது. அதை நம்மளுடைய குமார தந்திரம். முருகனை சிவனை பூஜிப்பது சிவாகமம், பெருமாளை பூஜிப்பது பாஞ்சராத்திர ஆகமம், முருகனை பூஜிப்பது குமார தந்திரம். அந்த குமார தந்திரத்தில் சுவாமியினுடைய நிறைய வடிவங்கள் சொல்கிறாங்க. முருகனுக்கு குழந்தை வடிவாக இப்போ கூடி சமீபத்தில் கொசஸ்தலை ஆற்றில் அந்த மண்ணில் பிரம்மசாஸ்தா அப்படிங்கிற வடிவில் முருகப்பெருமானுடைய திருவுருவ விக்கிரகம் கிடைத்ததை நிறையா பேர் பகிர்ந்து கொண்டார்கள், நிறையா பேர் பார்த்தாங்க. அது மாதிரி முருகப்பெருமானுடைய குழந்தை வடிவம் இருக்கக்கூடிய திருத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருத்தணிகை. திருத்தணிகையில் இன்றைக்கும் சுவாமிக்கு மார்கழி மாதத்தில் வெந்நீர்னால் அபிஷேகம் பண்ணுறாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் மகப்பெரு மணிவயிறு வாய்க்க வேண்டும்னு வேண்டக்கூடிய அத்தனை தாய்மார்களும் மறக்காமல் மார்கழி மாதம் திருத்தணியில் போய் அந்த குழந்தையை வேண்டினால் அந்த குழந்தை வடிவேலனே உங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது, திருத்தணிகையில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அத்தனையுமே விசேஷங்க. பழனிமலை மாதிரி திருத்தணிகை. என்னன்னா சுற்றி இருக்க ஆந்திரா, கர்நாடகா, வெளிமாநிலங்கள், தமிழ்நாடு அத்தனை பக்தர்களும் லட்சோப பக்தர்கள் தினமும் வழிபடக்கூடிய புண்ணிய பூமி திருத்தணிகை. அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிறப்பு என்னென்னா, சூரபத்மனை வதம் செய்துவிட்டு தன்னுடைய கோபம் தணிந்து அந்த இடத்துல அமர்ந்து கொண்டார். வள்ளி பிராட்டி மணந்து கொண்டார். தன் கோபம் தணிந்ததால் அந்த இடத்திற்கு பெயர் தணிகை மலை. இப்போ ஒரு கேள்வி வரும், முருகனுக்கு கோபம் வருமா? அது எப்படி சார், மனுஷனுக்குத்தானே கோபம் வரும், முருகனுக்கு கோபம் வருமா? ஆம், முருகனுக்கு கோபம் வரும். எப்பொழுது கோபம் வரும்? ஒரு பக்தனை நல்ல வாழ்க்கையில் ஈடுபட விடாமல் தடுக்கக்கூடிய கர்மவினையை கண்டால் கந்தவேர் பெருமானுக்கு கோபம் வரும். சூரபத்மனை மிகச்சிறந்த நல்லவனாக இருந்த சூரபத்மன் உள்ளுக்குள்ள இருந்த அந்த மாயாதி வினைகள் மாயையெல்லாம் அவனை கெட்ட வழியில் கொண்டு செலுத்தி இறைவனையே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தூண்டி விடுது. முருகப்பெருமான் சூரனை கொன்றாரா, சூரபத்மனுக்குள்ள இருக்கக்கூடிய தீவினைகளை கொன்றாரான்னு கேட்டால் தீவினைகளைத்தான் கொன்றார். தீயவையை கண்டால் முருகனுக்கு கோபம் வரும். அப்படி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து அந்த கோபமெல்லாம் தணிந்து வள்ளி பிராட்டியை சென்று மனம் கொண்ட திருத்தலம் திருத்தணிகை. வள்ளி பிராட்டி திருமணம் நடந்த இடம் திருத்தணிகை. தேவயானை பிராட்டி திருமணம் நடந்த இடம் திருத்தணிகை. சரி, இது ஒரு சிறப்பு. ரெண்டாவது, அங்கே இருக்க முருகப்பெருமானுடைய கையில் பார்த்தீங்கன்னா வஜ்ரவேல்னு சொல்லுவாங்க. வஜ்ரவேல்னா என்னென்னா இடி முழக்கத்தோடு வரக்கூடிய வேல்னு அர்த்தம். இப்போ வேல்மாறலில் கூடி ஒரு வரி வரும், என்னென்னா சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும்னு அப்படி சவுண்டோடு வரக்கூடிய வேலை கையில் வச்சிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கு மட்டும்தான் வஜ்ரவேல் சாத்தக்கூடிய நிகழ்வு இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா முருகப்பெருமான் சாந்த சுரூபமாக இருக்கிறார், அதனால் அவர் கையில் வஜ்ரவேல் இருக்கும். இது ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் புரிந்த வடு இன்னைக்கும் மார்பில் முருகப்பெருமானுடைய மார்பில் இன்னைக்கும் திருத்தணிகை போனால் பார்க்கலாம். இது ஒரு சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு, அங்கு முருகப்பெருமானுடைய திருமேனியிலே சாத்தக்கூடிய சந்தனம். அந்த சந்தனம் எப்போவுமே என்னென்னா, இதில் என்ன விசேஷம்னா, சாதாரணமாக அங்கே சந்தனம் பயன்படுத்துவது கிடையாது. முருகப்பெருமானை பூஜிப்பதற்காக இந்திரன் ஒரு சந்தனக்கல்லை பயன்படுத்தினாங்க திருத்தணிகையில். இன்றைக்கும் அதே சந்தனக்கல்லை தான் முருகப்பெருமானுக்கு சந்தனம் அரைத்து முருகப்பெருமானுக்கு பூஜிப்பது வழக்கம். அந்த சந்தனம் அது நம்மளுக்கு கிடச்சி சாப்பிட்டா தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்பான் அந்த வைத்தியநாத பெருமான்கிறது இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷம் திருத்தணிகையில். அடுத்த விசேஷம் என்னென்னா, அங்கே அம்பாள் ஒருத்தங்க இருக்காங்க, கஜவள்ளின்னு பேர். மொத்த முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வயானைங்கிற 2 மனைவியர்கள். இதை நான் இந்த நேரத்தில் இதை தெளிவாக சொல்லிடுறேன். வள்ளிங்கிறது யார், தெய்வயானைங்கிறது யார், முருகன்கிறது யார்? அத்தனை பேருமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உடம்புக்குள்ளே முருகன் இருக்காரா? ஆமாம் சார், முருகன் இல்லைன்னா அந்த உடம்பு ஏது, உயிர் ஏது, மூச்சேது, பேச்சேது எல்லாம். இப்போது முருகப்பெருமானுக்கு 2 மனைவியர்கள்னு சொன்னது என்னன்னா, இச்சாசக்தி கிரியாசக்தி. சிவபெருமான் முழுமுதற் கடவுள், அவருடைய அருள் பார்வதி. முருகப்பெருமான் முழுமுதற் கடவுள், அவருடைய அருள் வள்ளி தெய்வயானை. வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னை இச்சாசக்தியாகவும் தெய்வயானைன்னு சொல்லக்கூடியது கிரியாசக்தியாகும். முருகப்பெருமான் 2 பக்கம் வச்சிருக்கிறார். அப்போ இது என்னன்னா, மனிதர்களுக்கும் எல்லாத்துக்கும் புரியிற தத்துவமாக இருக்கணுங்கிறதுக்காக மனைவியாக பெண்பால் சக்தியாக இறைவன் ஆக்கி கொண்டு நம்மளுக்கு
நம்மளுடைய சிற்றறிவுக்கு இந்த சின்ன அறிவுக்கு புரியணுங்கிறதுக்காக வள்ளி தெய்வ யானைன்னு வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். முருகப்பெருமான் யாரை தேடி சென்றார்? முருகப்பெருமான் வள்ளியை தேடி சென்றார். தெய்வ யானை முருகனை தேடி சென்றார். நல்லா கவனிக்கணும். வள்ளியை தேடி முருகப்பெருமான் வந்தார். தெய்வ யானை முருகனை தேடி சென்றார். நான் என்ன சொன்னேன்? முருகப்பெருமான் நடுவில் இருக்கிறார். தெய்வ யானை கிரியாசக்தி. கிரியாசக்தினா என்ன சார் அப்படின்னா, நம்ம பூஜை பண்ணுறோம் பாருங்கள், தினமும் நிறையா பூஜை பண்ணுறோம், முருகனை வேண்டி திருப்புகள் பாடுறோம், சத்ரு சம்ஹாரத்தை சரி பண்ணுறோம், லட்சார்ச்சனை பண்ணுறோம், பூவெல்லாம் போட்டு சுவாமியை மனமுருகி பூஜை பண்ணுறோம் பாருங்கள். இந்த பூஜைக்கு பேர் என்னென்னா கிரியைன்னு அர்த்தம். இந்த கிரியை மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றலுக்கு பேர் கிரியாசக்தின்னு பேர். அப்போ பூஜை பண்ணுனா நம்ம முருகன்கிட்ட போகலாம். வார்த்தை கவனிக்கணும். நிறைய பூஜை பண்ணுறோம், முருகனை தினமும் வீட்டில் உட்காந்து மனமாற நிறைய பூஜை பண்ணால் நம்ம முருகன்கிட்ட போகலாம். அந்த கிரியை தான் தெய்வ யானை. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா வள்ளி பிராட்டி. வள்ளி என்ன ஆசைப்பட்டா? வள்ளி பூஜை பண்ணலை, ஆனால் ஆசைப்படுறா. முருகன் எப்படியாவது என்கிட்ட வரணும்னு தவம் பண்ணுறா, ஆசைப்படுறா, ஏங்குறா, அன்புனால தவிக்கிறா. அப்போது எந்த உயிரில் அன்பு, ஆசை, ஏக்கம் அத்தனையும் முருகனுக்காக இருக்கோ அந்த உயிரை தேடி முருகன் வருவார் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் வள்ளி இச்சாசக்தி. இச்சான்னு சொன்னால் ஆசைன்னு அர்த்தம். எந்த ஆசை? முருகன் மேலே ஆசை. இந்த ஆத்மா, இந்த உடல், உயிர் அத்தனை முருகன்கிட்ட போகணும், முருகன்கிட்ட போகணும். வள்ளி தவிக்கிறா. அதனால என்னவா? முருகப்பெருமான் வள்ளியை நோக்கி வந்தார், தெய்வ யானை முருகனை நோக்கி சென்றார். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குங்க. பூஜையெல்லாம் பண்ணாமல் உட்காந்து முருகா முருகான்னு ஆசை மட்டும் பண்ணாலும் முருகன்கிட்ட போகலாம். நிறைய பூஜை பண்ணி முருகனை வேண்டி நிறைய தபஸ் தானம் எல்லாம் பண்ணாலும் முருகன்கிட்ட போகலாம். ரெண்டு பாதைகள் அப்படின்னு நம்ம சைவ சமயம் சொல்லுது. என்னென்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4 விஷயம் சொல்லுது. ஒவ்வொரு படி சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியைனா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம பசங்க நீங்கள் பையனையெல்லாம் கூப்பிட்டு போகிறோம், முருகன் கோயில் இருக்குது, நம்ம முருகா அரோகராங்கிறோம். ஆனால் பையன் என்ன சொல்லுவான்? லிப்கிஸ் கொடுப்பான், இப்படி கொடுத்து அப்படி போயிடுவான். அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அப்போ இந்த உடம்பு வெளியே சும்மா அப்படி நினச்ச நேரத்தில் சும்மா உடம்பு மனசுக்குள்ளே ஒட்டாமல் முருகன்ட்டு அப்படி சொல்லிட்டு போகிறது, முருகனை பார்த்துட்டு சும்மா ஓகே முருகா அப்படி போகிறோம்ல, மனசோடு ஒட்டாமல் பண்ணுறது சரியை. அப்போ வரைக்கும் ஒட்டாது, அப்படித்தான் இருக்கும். முதல்ல எடுத்தோன்னா வழிபாடு மனசுக்குள்ளே ஒட்டாது. ரெண்டாவது கிரியைன்னு வச்சுருக்காங்க. கிரியைனா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு உடம்புக்குள்ளே அப்போ வரைக்கும் அந்த பையன் முருகன் மேலே பெருசாக ஈடுபாடு இருக்காது, எது இருக்காது. ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நெத்து நிறையா உபூதி வச்சுட்டு முருகா காப்பாற்றிருமா. அப்போ என்ன? மனசு ஒட்டிடுது. அப்படியே போய் சாமியை நான் மனசார கும்பிடுவான். தனக்கு ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத கவலை, வேதனை வந்தால் முருகன்தான் தீர்ப்பாருங்கிற அந்த பெரும் நம்பிக்கை மனசை ஒட்ட வைக்கும். ஒட்ட வச்சிருச்சுன்னா அதுக்கு கிரியைன்னு அர்த்தம். இப்போ முருகன் வெளியே இருக்கிறார், நம்ம இங்கே இருக்கோம். பூஜை பண்ணுறதுக்கு பேர் கிரியை. அதுக்கு அடுத்து என்னன்னா யோகம். வெளியே இருக்க இறைவனை உள்ளுக்குள்ளேயே பூஜை பண்ணுறது, பூசலாறு மாதிரி. மனசுக்குள்ளேயே முருகனை உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணுறது, மனசுக்குள்ளேயே உட்கார்ந்து முருகனுக்கு எல்லா விதமான ஆராதனை எல்லாம் பண்ணால் யோகம். யோகம்னா பொருந்துவதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானம். இது 3 பண்ணால் என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அப்போ அங்கே பூஜை இருக்காது. ஞான நிலை வந்துட்டால் முருகன் வேறு நான் வேறுங்கிறது இருக்காது, கடவுள் வேறு நான் வேறுங்கிறது இருக்காது. எல்லாமே ஒன்றரை கலர்ந்து நிர்குணம் பூண்டு அப்படின்னு சொல்கிறார் அருணகிரிநாதர். சொல்கிறார், நிர்குணம் பூண்டு இருந்த என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்புங்கிறார் கந்தர் அலங்காரத்தில். அப்படி அத்தனை குணங்களெல்லாம் போய் முருகனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலை ஞான நிலை. இப்படி சரியை, கிரியை, அதுக்கப்புறம் யோகம், ஞானம். இதில் சொல்லக்கூடிய 2 வழிபாடு தான் அந்த வள்ளி தெய்வ யானைன்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள். நமக்கு புரியணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் சில திருவிளையாடல்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படி வள்ளி பிராட்டியினுடைய திருமண தலம் திருத்தணிகை. இந்த திருத்தணிகையில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்னென்னா, இந்த திருத்தணியை பற்றி வாரியார் சுவாமிகள் ஒரு விஷயம் சொல்லுவார். என்னென்னா, ஒரு நல்ல ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, தினமும் திருத்தணி முருகனை வழிபடுறது தான் அவங்களுடைய வேலை. அப்பெல்லாம் இவ்வளவு வசதி கிடையாது, இவ்வளவு போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. நடந்தே தான் மேலே முருகனை போய் பார்க்கணும். காடு நிறைய, நல்ல காடு அது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், காடு நல்ல வசதி இல்லாத காலகட்டத்துலேயும் அந்த அம்மா கழுத்தை நிறைய சங்கிலியை போட்டு நிறைய தங்கனையை போட்டு முருகனை கும்பிட்றதுக்காக போகிறாங்க மேலே. இதை ஒரு திருடன் பார்த்துட்றான். எப்படியாவது இந்த அம்மாவை கொன்னாவது இந்த நகையெல்லாம் எடுத்துடணும்னு சொல்லி அன்னைக்கு நிறைந்த அமாவாசை, எந்த வெளிச்சம் கிடையாது, முருகனை கும்பிட்டு அந்த அம்மா படிக்கட்டில் வருது.
இந்த படிக்கட்டில் இறங்கி கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணுது, வெத்த மேலே பள்ளி அறை பூஜைக்கு போயிட்டு வந்திருக்கு. பள்ளி அறை பூஜையில் என்ன பிரசாதம் கொடுப்பாங்கன்னா வெத்தலை, பாக்கு, பழம் இதெல்லாம் சுவாமிகிட்ட வச்சு அந்த அம்மாட்ட பிரசாதமாக கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, படிக்கட்டு விட்டு இறங்கி வந்துக்கிட்டே வராங்க. வாய்க்குள்ளே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே வராங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், கையில் ஒரு கத்தி வச்சுருக்கான். ஓங்கி இந்த அம்மா மேலே போட போகும்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, வெத்தலையை கிள்ளி இப்படி வீசியிருக்காங்க. என்ன நடந்ததில்ல, வந்தவன் அப்படியே விழுந்துட்டான். விழுந்து காலையில் எந்திரிச்சு பார்க்குறான், என்னடா அது இந்த அம்மா வெட்டல்ல போனால் நம்ம இப்படி விழுந்து கிடக்கிறோம். பார்த்தா நெஞ்சு மேலே ஒரு வெத்தலை காம்பு கிடக்கு. இந்த வெத்தலை காம்பாக நம்மளை இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி அந்த அம்மா காலில் விழுந்து, தாயே உன் நகைக்கு ஆசைப்பட்டு உன்னை கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ வீசின காம்பு பட்டு நான் விழுந்துட்டேன் தாயே, உன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். அப்படியா, அந்த அம்மா கேட்குது, நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல தான் இருந்தேன். சரி, முருகனுடைய திருவிளையாடல். அப்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், திருத்தணியிலிருந்து கீழே வரும்போது வாய்க்குள்ளே என்ன முணுமுணுத்துக்கிட்டே வராங்க, திருமுருகாற்றுப்படைன்னு ஒன்று இருக்குது. நக்கீரர் அருளி செய்த இந்த திருமுருகாற்றுப்படை பாடலை பாராயணம் பண்ணிகிட்டே வராங்க. இந்த அம்மா வெத்தலையை கிள்ளுனாங்களோ இல்லையோ, அது கிள்ளும்போது கரெக்டாக ஒரு வாசகம் வருது. என்னென்னா, இலை போன்று வேலை வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானேன்னு வரக்கூடிய ஒற்றை வரியை சொல்லி அவன் மேலே அப்படி அந்த காம்பை வீச இது நடந்திருக்கு. இது வாரியார் சுவாமிகள் சொல்லக்கூடிய கதை. இது முதல் சம்பவம் நடந்தது, சமீபத்தில் நடந்ததாக வாரியார் சுவாமிகள் பதிவு செய்த இந்த அற்புதம் நடந்த இடம் திருத்தணிகை. ரெண்டாவது, திருத்தணிகையில் என்ன விசேஷம், திருத்தணிகையில் அருணகிரிநாதர் போகிறார். அருணகிரிநாதருடைய காலம் கிட்டத்தட்ட 14-15ஆம் நூற்றாண்டு காலம். திருத்தணிக்கு போகிறார். போகும்போது என்ன பண்ணுவார் சுவாமியினுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா நல்ல காவி உடையெல்லாம் அணிந்து தனக்குன்னே உண்டான அந்த திருப்புகளை பாடிக்கொண்டே போவார். அப்படி திருத்தணியை நோக்கி பாடிக்கிட்டே போகிறார். அப்போ 2-3 சின்ன பசங்க உட்காந்து அருணகிரிநாதரை கிண்டல் பண்ணிடுறாங்க. எப்போவுமே அப்படித்தான், சாமி கும்பிட்றவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இவனுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் சாமின்ட்டே இருக்கான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறோம்ல. அந்த மாதிரி அருணகிரிநாதரும் போகிறார். ஆனால் அவர் அருணகிரிநாதரை பற்றி கவலையே படலை. இவர் பாடிக்கிட்டே போகிறார். என்ன திருப்புகள் பாடினார், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்குங்கிற அந்த திருப்புகள் பாடிக்கிட்டே இருக்குன்னா, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று உணர்வோம் யாம். இந்த வரியை சொன்னாரோ இல்லையோ, அந்த கிண்டல் பண்ண அத்தனை பசங்களும் அதே இடத்துல எலும்பும் கூடி மிச்சமாகாமல் சாம்பலாக போயிடுறார். பார்த்துட்டு இந்த செய்தி கேட்டு இந்த பசங்களோட அம்மா எல்லாம் வந்து அருணகிரிநாதர் காலில் விழுந்து அழுகிறாங்க. அருணகிரிநாதர் சொல்கிறார், அம்மா இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இது அத்தனை முருகனுடைய விளையாட்டு, சுவாமி திருப்பி என் குழந்தைகளுக்கு உயிர் கொடுங்கன்னு கேட்க அருணகிரிநாதர் திருப்பி பாடுறார். என்னன்னா, நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்குங்கிறார் அந்த வழியில் திருத்தணி திருப்புகளில். இதை சொன்னார். அதுக்கப்புறம் நினைத்ததும் அழிக்கும் நிசக்கரு அறுக்கும்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த எரிந்து போன சாம்பலிருந்து மீண்டும் அந்த பசங்கள் வந்த வரலாற்றை அருணகிரிநாதருடைய வரலாறு பதிவு செய்தது. இந்த சம்பவம் நடந்த இடம் திருத்தணிகை. இன்னைக்கும் திருத்தணி முருகனை வேண்டி யாராவது நமக்கு தீராத தொல்லை தராங்க, நம்ம பக்கம் எந்த விதமான குற்றமும் இல்லை, இருந்த போதிலும் நமக்கு எதிராக யாராவது நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த திருப்புகள் சினத்தவர் முடிக்குங்கிற அற்புதமான திருத்தணி திருப்புகளை பாராயணம் செய்தால் எதிரிகளும் நண்பர்களாக மாறி நம்மளுக்கு திருத்தணி முருகன் அருளால் நமக்கு நல்லது செய்வார்கள் என்பது அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு தகவல். இப்படி திருத்தணிகையில் நடந்த சம்பவங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக இந்த பகுதியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, திருத்தணி முருகனுடைய அருள் வேண்டும்னா எதை பாராயணம் பண்ணணும், திருத்தணி திருப்புகள் பாராயணம் பண்ணணும். திருத்தணி திருப்புகள் பாராயணம் பண்ணால் 2 பேர்த்தினுடைய அருள் கிடைக்கும். யாருன்னா, வள்ளி பிராட்டியினுடைய அருளும் திருத்தணி முருகனுடைய அருளும் நிச்சயமாக கிடைக்கும். இது யார் சார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னா, நான் சொல்லலை, நான் சொல்கிறது எதுவுமே நான் சொல்கிறது இல்லை, எல்லாம் நம்மளுடைய குருநாதர் அருணகிரிநாதருடைய வாக்கு. அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார் என்னென்னா, குரத்தி மகளோடு கொஞ்சி குலாவி வாழ்ந்திருக்கக்கூடிய திருத்தணி முருகனேங்கிறார். முருகனை கூப்பிட்டா வள்ளி பிராட்டியும் வந்துடுவாங்களாம். வள்ளி பிராட்டி வந்தால் என்ன நடக்கும், நம்மளுடைய நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். காரணம், தணிகை மலையான் இருக்க கவலையே, திருத்தணி முருகனை வழிபடுங்கள், வாழ்க்கையில் எல்லா விதமான நலமும் வளமும் பெருகும். அத்தோடு இன்னமும் திருத்தணி முருகனுடைய சிறப்புகளை அடுத்த பகுதியில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.